நண்பா நம்ம ஒரு காலத்துல வியந்து பார்த்த வீரர்கள் ஒரு அஜய் தாக்கூரா இருக்கட்டும், அனுப் குமாரா இருக்கட்டும், ராகேஷ் குமாரா இருக்கட்டும், தீபக் நிவாஸ் ஹூடா இவங்க எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் கபடி மேட்ச்ல இறங்கி ஒரு டீமுக்கு அகைன்ஸ்டா கபடி மேட்ச் ப்ளே பண்ண போறாங்க. அண்ட் அந்த மேட்சை நீங்க லைவா டிவிலே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுதான் உண்மை. ஸோ என்ன எதுங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல டீடைல்டா சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நண்பா ஆஸ்திரேலியாவில் கபடியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மெல்பர்ன் ரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு 2 போட்டிகள் வந்து நடத்த போகிறாங்க. 2 போட்டிகள்லையும் நம்ம இந்தியன் பிளேயர்ஸாக இருக்கட்டும், கரண்டாக இந்தியன் டீமில் இருக்கிறவங்க, பிகேஎல் ப்ளே பண்ணிட்டு இருக்கவங்க, முன்னாடி இந்தியன் டீமில் இருந்தவங்க அஜய் தாக்கூர், ராகேஷ் குமார் இவங்க எல்லாருமே இந்த 2 மேட்சஸில் ஒவ்வொரு டீம்ஸ்க்காக ப்ளே பண்ண போகிறாங்க. அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து ஆஸ்திரேலியாவில் கபடியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நடத்துகிறாங்க. இந்த டோர்னமெண்ட்டை நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியன் கவர்மெண்ட். ஓகேங்களா? விக்டோரியன் கவர்மெண்ட் எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்டோரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். ஓகேங்களா? ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் வர வைக்கிறதுக்காக, ப்ரொமோட் பண்றதுக்காக 2 எக்ஸிபிஷன் மேட்ச் நடத்துறாங்க. ஸோ இந்த 2 எக்ஸிபிஷன் மேட்சும் சேர்ந்தது தான் இந்த மெல்பர்ன் ரைடு. அஃப்கோர்ஸ் இந்த மெல்பர்ன் ரைடு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ட்ரீட்டா இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்ஸுக்கும் ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸுக்கும் ஒரு செம ட்ரீட்டா இருக்கும். 2வது மேட்ச் முக்கியமா இந்தியன் ரசிகர்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. ஸோ யார் என்னங்கிறத டீட்டெயிலா நான் சொல்றேன். அண்ட் இந்த மெல்பர்ன் ரைடு வந்து பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி பிகேஎல் ஃபைனல் நடக்குதா, 28ஆம் தேதி இந்த மெல்பர்ன் ரைடு வந்து நடக்குது. ஸோ சனிக்கிழமை நடக்க போகுது. மதியானம் 2:30க்கு நீங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல பார்க்கலாம். நீங்க போன்ல பாக்குறீங்க அப்படின்னா ஹாட் ஸ்டார்ல பார்க்கலாம். நண்பா இந்த மெல்பர்ன் ரைடோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல யாரெல்லாம் மோதிக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கும் இப்போதைக்கு பிகேஎல் சீசன் 11ல கரண்டா ப்ளே பண்ணிட்டு இருக்க இந்தியன் பிளேயர்ஸ்குள்ளயும் நடக்க போகுது. ஸோ இந்தியன் டீமுக்காக யாரெல்லாம் ப்ளே பண்ண போறாங்கன்னு கரெக்டா தெரியல. ஏன்னா ஒரு நாளுக்கு அப்புறம் தான் ஃபைனல் வந்து நடக்குது. ஸோ அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து அங்க போய் மேட்ச் ப்ளே பண்றதுக்கு போவாங்க. மெல்பர்ன் ரைடோட 2வது மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா தரமான மேட்ச். இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு மேட்ச். இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு தரமான ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யாருக்கெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் பிகேஎல் வீரர்களுக்கும் வெர்சஸ் இப்போ கரண்டா பிகேஎல் ப்ளே பண்ணிட்டு இருக்கவங்க, அப்புறம் 2 ஜெனரேஷனா இந்தியன் டீம்ல இருக்கிறவங்க எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டீம். ஸோ இந்த 2 டீம்ஸ்க்கு வந்து மேட்சஸ் நடக்க போகுது. 2வது மேட்சுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கு. யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நண்பா இந்த மெல்பர்ன் ரைடுக்கு இந்தியால இருந்து ஒரு சில பிகேஎல் பிளேயர்ஸ் போறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு சில பிளேயர்ஸோட லிஸ்ட் மட்டும் கிடைச்சிருக்கு. சோ யார் என்னங்கிறத பார்க்கலாம். சோ ராகேஷ் குமார், தீபக் நிவாஸ் ஹூடா, அஜய் தாக்கூர், அனுப் குமார், ஜீவா குமார், சந்தீப் நர்வால், அப்புறம் விஷால் பரத்வாஜ் இவங்களோட நேம்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. இதை தாண்டி இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ யாருங்கிறது கரெக்டா தெரியல. அப்டேட்ஸ் வந்தப்புறம் உங்களுக்கு டக்குன்னு நான் வீடியோவை அப்லோட் பண்ணி அப்டேட் பண்ணிடுவேன். நண்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ நம்ம ஒரு காலத்துல பார்த்து வியந்த பிளேயர்ஸ் ஒரு அஜய் தாக்கூரா இருக்கட்டும், அனுப்குமாரா இருக்கட்டும், ராகேஷா இருக்கட்டும் இவங்கெல்லாம் மறுபடியும் வந்து ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்திருப்போம். இல்லைனா ஒரு டவுட் வந்து இருந்திருக்கும். இப்போதைக்கு அது நடக்குது. ஸோ நான் வந்து செம ஹாப்பியா இருக்கேன். ஸோ நீங்க என்ன எப்படி இருக்கீங்க? ஸோ அவங்கெல்லாம் வந்து ப்ளே பண்றதை பத்தின உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல இன்னொரு நல்ல வீடியோல நாளைக்கு பார்க்கலாம் நண்பா. அது வரைக்கும் டாடா பை பை, see you நண்பா.